Hello everybody. Hello, hi. Good afternoon. Good afternoon இல்ல good morning. Okay. So எல்லாரும் வந்தாச்சா? So இன்னைக்கு வந்து நம்ம we are going to complete solid state அப்படின்னு வந்து சொல்லலாம். So already part 1 முடிச்சிட்டோம். Part 1 கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. Part 2ல வந்து நம்ம நிறைய வந்து முடிச்சோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா part 3. ஆமா, நம்மளை பத்தி புரிஞ்சுங்க. மூன்லைட் வந்துட்டாங்க. மூன்லைட் யாரு? நிலா. கரெக்டா? நிலா தானே உங்க பேரு? ஸோ வந்து கரெக்ட் டைமில் ஆரம்பிச்சாதான் வந்து அதிசயம், தள்ளி போனால் வந்து அது வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விச் இஸ் ட்ரூ. எவ்ரிடே ஒன் ஆர் த அதர் வந்து ஏதாவது ஒன்று வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆமாண்டா, இன்னைக்கு சப்போஸ் ஜேஇ கிளாஸ் இருக்க வேண்டியது, பட் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ பவர் கட். ஓகே, ஒரு பவர் கட் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு கிளாஸ் தான் அட் அ டைமில் ரன் ஆக முடியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் டக்கு டக்குன்னு பேட்டரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு வந்து வந்தாச்சு. சரியா? ஸோ யா, இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட்டை முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா which is the defects. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுலேருந்து டெஃபினட்டா ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் வந்து லைக் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மா மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்க போறாங்க. ஓகே, அது வந்து எதுலேருந்து இருக்க போகுது? which is from the defects. ஓகே, ஸோ யா, எல்லாருமே வந்தாச்சாப்பா? கேட் தெரியலப்பா, விடியல் பேட்ச்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? தெரியலையே, நான் யார் சார் கிட்ட கேட்குறேன். ஓகே, டன் டன் டன், சூப்பர் சூப்பர். ஓகேப்பா, யா லெட்ஸ் பிகின். எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க ஜஸ்ட் புட் அப் உங்க ஹாய் மட்டும் வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மிஸ் பண்ணவங்கலாம் கவலைப்படாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரியாமலாம் இருக்காது. நம்ம வந்து அந்த ரிமைனிங்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர் சூப்பர், செம. எல்லாருமே வந்தாச்சா? ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். ஆல்ரெடி உங்களில் முக்காவாசி பேர் வந்து 𝑡மின்னல் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. கரெக்டா? ஸோ நீங்கள் முக்கால்வாசி பேர் வந்து இந்த 𝑡மின்னல் பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 𝑡மின்னல் பேட்சில் எவ்ரிடே லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோ, நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பெக்டுக்கான ரெக்கார்டட் வீடியோ, புக்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே எழுதக்கூடிய நோட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது. சரியா? எல்லாமே நாங்கள் தான் வந்து நடத்த போகிறோம். ஸோ நான், யாழினியன் சார், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம், தமிழன் சார் உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. சரியா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் த ஹோல் இயர் வந்து உங்களுக்கு 3999 உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ மேம் நான் நீட்டுக்கு ஜேஇக்குலாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து வேதாந்துடைய கிளாஸஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்துடைய கிளாஸஸ் நீட் அண்ட் ஜேஇக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு ஒரு ஹோல் இயர் ரிப்பீட்டர் பேட்ச் இருக்குது. ஸோ 12th முடிச்சவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இவரெல்லாம் வந்தார், விகாஸ்லாம் லைவ் வந்தார். ஸோ 12th முடிச்சவங்க ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வேதாந்துல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ரிப்பீட்டர் பேட்சும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 𝑖VSAT எக்ஸாமினேஷனை இப்போவே எழுதிடுங்க. உங்களுக்கு ஃபீஸில் வந்து ரிடக்ஷன் வந்து வரும். சரியா? ஆல்சோ பசங்களா, புக்கை விசிட் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் நல்லா கவனிச்சு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் பார்த்தோம்? Do you all remember? லாஸ்ட் கிளாஸ் சாலிட் ஸ்டேட்டில் எதெல்லாம் பார்த்தோம்? இல்லை மேம், எங்க மேம் நீங்கள் நடத்திட்டு போனால் நாங்கள் மறந்துடுவோம் மேம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸு, அப்புறம் கிறிஸ்டலின் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ், அயோனிக் சாலிட்ஸ், மாலிகுலர் சாலிட்ஸ், கோவேலன்ட் சாலிட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ரோபி, ஆனைசோட்ரோபிக்கான டிஃப்ரென்சஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். யூனிட் செல்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, இந்த டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம், இதெல்லாம் ட்ரிக் வச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மனப்பாடம் பண்ணோம். அடுத்தமா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல்ஸ் படித்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் வந்து படித்தோம். பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் படித்தப்போ நீங்கள் நிறையா பேர் வந்து கிளாஸில் இல்லை. ஸோ பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்ட் 2ல் தான் நான் இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து நடத்தியிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் பேக்கிங் எஃபிஷியன்சி. வெரி குட் வெரி குட், எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, செம. ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ யா ஜேஇ கிளாஸ் வந்து உங்களுக்கு 11:30க்கு இருக்குடா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. those who are preparing for NEET JEE உங்களுக்கு வந்து பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும் இன்னைக்கு டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11:30 AM உங்களுக்கு பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கும். அடுத்து வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 PM இருக்க போகுது. 4 PM இருக்க போகுது. Do you understand? நம்ம அதை பின் பண்ணிடலாமா? ஓகே, பின் பண்ணிடலாம். சரியா? ஸோ வாங்கப்பா ஜேஇ நான் அதை வந்து பின்னே பண்ணிடுறேன். ஸோ தட் யாராவது வந்தாங்கன்னா நம்மளை கேட்க மாட்டாங்க. ஜேஇ ஃபிசிக்ஸ் கிளாஸ் at 11:30 AM and JEE chemistry at 4 PM. ஓகே, அப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாதா? சத்தியமா எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. லெட் யாழினியன் சார் கம். ஓகே, டன்பா. 10th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி ஒன் டீடைல் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் லைவ்ல அட்டென்ட் பண்ணுங்க. முடியாதவங்க வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ யா இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சிடலாம்டா. எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? எவ்வளோ எஃபிஷியன்ஸாக எவ்வளோ எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்ட்டாகவும் நம்ம வந்து பேக் பண்ண முடியும். இப்போ கடைக்கு போகிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க சரியா? அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த கேப் கம்மியாக அவங்களால வந்து அடுக்க முடியுது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ இமேஜின் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் இப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இதோ பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் மாதிரி தானே நம்ம ஆட்டம்ஸ் எல்லாமே. ஆட்டம்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am just arranging them like this. So நல்லா கவனிடா. ஒரு செட் வரைஞ்சிட்டே இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். புரிஞ்சுக்கோங்க, டெஃபினட்டா பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, யூ கேன் see here. இப்போ இந்த ஸ்பியர்ஸ் எல்லாமே ஒரு வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. கரெக்டா? ஒரு வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவுல நமக்கு கேப் இருக்கு. கரெக்டா? ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் அதே மாதிரி தேர்ட் லேயருக்கும் ஒரு லேயருக்கும் அடுத்த லேயருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமா கவனிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, நடுவுல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா there is a free space ன்னு சொல்லலாம், empty space ன்னு சொல்லலாம், void அப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். சரியா? இப்போ the percentage of volume occupied by the spheres அதுக்கு பேர் தான் வந்து packing efficiency. packing efficiency அப்படின்னா வந்து என்னது? percentage of total volume occupied by the spheres, occupied by the atoms or spheres அப்படினு சொல்லலாம். by the spheres. ஓகே, சோ இதுதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சியை நம்ம இது மூலமா தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ யா இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நமக்கு இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ரெண்டு ஃபார்முலா இருக்கு டு ஃபைண்ட் த பேக்கிங் எஃபிஷியன்சி. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ கவனிங்க, எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் யூ டு டேக் நோட்ஸ். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்கடா. இப்போ கிளாஸ் கவனிக்கிற ஒவ்வொருத்தரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, சோ இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு யூ ஹேவ் 2 ஃபார்முலா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் த யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த கியூப். என்னது? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு ஒரு கியூப் இருக்குன்னு வெச்சுக்கோ. ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூபுக்குள்ள தானே ஸ்பியர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ள தான் நான் இருக்கிற எல்லா ஆரஞ்சஸும் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ள தான் நான் இருக்கிற எல்லா ஆரஞ்சஸும் அடுக்கி வச்சிருக்கேன். சரியா? அப்ப அதோட எஃபிஷியன்சி நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? நல்லா கவனிங்க. The total volume occupied by the spheres in the unit cell. First இந்த spheres மட்டுமே எவ்வளவு வால்யூம், அந்த ஆரஞ்சஸ் மட்டும் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு. So total volume
occupied by the spheres in unit cell okay divided by இப்போ நீங்க என்ன பண்ணணும் அத வந்து எது கூட டிவைட் பண்ணுவீங்க அந்த cube உடைய வால்யூம் divided by volume of the cube into 100 அப்போ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிரும் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பேக் ஆகி இருக்கு அப்படினா அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிரும் கரெக்ட்டா ஓகே சோ இப்போ இந்த total volume occupied by the spheres நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா which is given by எவ்வளவு oranges இருக்கு கரெக்ட்டா which is number of atoms into volume of the spheres in unit cell ஒவ்வொரு ஸ்பியர் உடைய வால்யூம் வந்து என்னது number of atoms டோட்டலா எத்தனை atoms இருக்கு into number of spheres in unit cell ஓகே யூனிட் செல்ல மொத்தமா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்து இருக்கு அதுதான் வந்து நமக்கு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கியூப் ஒரு கியூப் உடைய வால்யூமுக்கு என்னடா ஃபார்முலா கியூப் உடைய வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா a கியூப் கரெக்ட்டா கியூப் உடைய வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா a கியூப் ஓகே சரியா சோ இதுதான் ரெண்டு ஃபார்முலா ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சி ஒரே ஃபார்முலா தான் இந்த டோட்டல் வால்யூம் தான் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல் அப்படி நம்ம வந்து எழுதுறோம் யூனிட் செல்னா என்னமா அப்படினு கேக்குறாங்க பாருங்க யூனிட் செல்னா என்ன தெரியுமா எஸ் சோ இப்போ நல்லா கவனிங்க நான் வந்து ஒரு கியூப் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஓகே here I have a cube here I have a cube okay so இப்போ இந்த cube தான் நம்ம வந்து unit cell அப்படினு சொல்லுவோம் ஏன் இதுக்கு unit cell பேர் வந்துச்சு அப்படினா because இதுதான் the basic repeating structure of a crystal lattice இப்போ இந்த மாதிரி நிறைய யூனிட் செல்ஸ் எல்லாம் எனக்கு கம்பைன் ஆகி தான் எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணுது ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னு சொல்லலாம் அதான் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல இப்போ சவுறு பாருங்க சவுரில் நிறைய டைல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வால் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்ப ஈச் டைல வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் we can call it as unit cell அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப அந்த என்டையர் வால் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த என்டையர் வாலை நம்ம வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டா சோ இதுதான் யூனிட் செல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நிறைய யூனிட் செல் கம்பைன் ஆகுதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகே இப்போ everybody should take notes இப்போ எல்லாரும் வந்து notes எடுத்துக்கோங்க because இது ஒவ்வொரு क्वेश्चना உங்களுக்கு வந்து என்ன கேட்கலாம் எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் சோ என்னது அப்படினா packing efficiency of simple cubic packing efficiency of simple cubic அப்படினு சொல்லிட்டு simple cubic unit cell உடைய packing efficiency கண்டுபிடிக்க சொல்லலாம் chapter 1 உடைய book and questions தான் நான் one shotல எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேனே நேத்துக்கு one shotல தான் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேனே book and side question தனியா வேற வேணுமா one shotல I have taught you everything right நான் எதுக்கு book back தனியா book and side question தனியா வரணும் இல்ல மாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வேண்டாம் மாம் we don't need to know the concept and all டைரக்ட்டா எங்களுக்கு வந்து book back and book in அப்படினு சொல்லிட்டு போய்டுங்க போறோம் book back ஒரு லைவ் book in ஒரு லைவ் அது போறோம் ஓகே இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் பண்றேன் யாருக்கலாம் let me know in the chat section உங்களுக்கு கான்செப்ட்டா வேணுமா இல்லனா book back book in question order வைஸா வேணுமா போல் போட்டுறலாமா line by line இந்த மாதிரி concept and then book back concept plus book back வேணுமா or book back and book in நீங்கலாம் சேர்ந்து என் கூட படிப்பீங்க அப்படினு பார்த்தேன் எக்ஸாம் முடியாதனா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாள் வரீங்க ஒரு நாள் வர மாட்டீங்க பரவாயில்ல book back plus book in போரும் மாம் அப்படினா அப்ப நான் அந்த மாதிரி என் கிளாஸை மாத்திப்பேன் book back plus book in போதும் அப்படினா நான் அந்த மாதிரி கிளாஸை மாத்திப்பேன்
கான்செப்டா? எல்லாமே கான்செப்ட் பிளஸ் புக் பேக் தான் கேட்குறாங்க. சரியா? ஆமா, மறுபடியும் நான் டீச் பண்ணுவேன். தீமினல்ல மறுபடியும் டீச் பண்ணுவேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, டன்டா, சூப்பர். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? வால்யூம் ஆஃப் ஸ்பியரை வந்து நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியருடைய வால்யூம்கான ஒரு ஃபார்முலா வந்து என்னது? வால்யூம் which is given by 4/3 pi r cube. கரெக்டா? 4/3 pi r cube தான் நம்ம வால்யூம் ஆஃப் த சிம்பிள் கியூபிக், அதாவது ஒரு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ வாங்கப்பா, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? வால்யூம் which is equal to 4/3 pi, pi அப்படியே வச்சுக்கோங்க, r cube. r வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க r அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய edge divided by 3. சரியா? edge divided by 3, a divided by 3. ஏன் அப்படின்னா சிம்பிள் கியூபிக்ல நமக்கு வந்து என்ன அரேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா? அப்ப அதோடைய ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா a/3க்கு ஈக்குவலா இருக்கும். இது 3 டைமென்ஷனலி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக a/3 அப்படின்னு போட்டுக்கிறேன், த ஹோல் கியூப். a அப்படிங்கிறதா ஒன்றும் இல்லைப்பா, எட்ஜ் லென்த். a அப்படிங்கிறதா வந்து எட்ஜ் லென்த். ஓகே, r அப்படிங்கிறது வந்து என்னது? ரேடியஸ். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு எடுக்க தெரியாதுடா, எனக்கு காமர்ஸ் தெரியாது, நான் காமர்ஸ் குரூப் படிக்கல. ஓகேவா? தெரிஞ்சா எடுத்துடலாம். ஓகே, which is equal to 4/3 pi a cube divided by 3 into 3. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது வந்து a/2, சாரி a/2, a/3 கிடையாது, இது வந்து a/2. ஓகேவா? அப்ப 2 into 2 என்ன வரும்? நமக்கு 8 அப்படின்னு வரும். கரெக்டா? 8 அப்படின்னு நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க இதை 1 time 2 time 3 2s are 6. அப்ப a cube pi a cube divided by 6 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது வால்யூம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நவ் டெல் மீ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் இன் சிம்பிள் கியூபிக் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்ல how many number of atoms will be there? Quickly. 1 2 ஏக்கு வந்து பாத்தீங்க அப்ப மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது கார்னர்ஸ்ல. இன்டு அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8 which is equal to 1 இல்லையா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல் வந்து என்னது அப்படின்னா 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I am going to find the packing efficiency. Packing efficiency நம்ம கண்டுபிடிக்கலாம். So packing efficiency உடைய ஃபார்முலா வந்து என்னது? number of atoms into volume of sphere in unit cell. இதானே packing efficiency உடைய ஃபார்முலா. ஓகே, நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே அங்க வந்து நான் எழுதிக்க போறேன். ஓகே, so I am just copying the same formula there. packing efficiency உடைய ஃபார்முலாவை நான் இங்க எழுதிட்டேன். ஓகே, டன், சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் which is equal to 1 into number of spheres in unit cell. இந்த யூனிட் செல்ல நமக்கு எவ்வளவு ஸ்பியர்ஸ் சாரி வால்யூம் into volume of spheres. Volume of spheres in unit cell. அதை மட்டும் மாத்திக்கோங்க, தப்பா எழுதிட்டேன். Volume of spheres in unit cell. ஏன்னா ரெண்டுமே நம்பர் இருக்கு. ஓகே, Volume of spheres in unit cell. வால்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போதானே இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். pi a cube divided by 6 அப்படின்னு. pi a cube divided by 6. ஸோ நான் என்ன பண்ணலாம்? அந்த divided by 6 இப்படியே நான் எழுதிடலாம். divided by a cube. கரெக்டா? divided by a cube. இப்போ நான் கேன்சல் பண்ண போறேன். எதை கேன்சல் பண்ணலாம்? a cube நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, ரிமைனிங் எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பை உடைய வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை உடைய வேல்யூ
3.14 into 100 divided by 6. கரெக்டா? 3.14 into 100 divided by 6. நீங்க என்ன பண்ணணும்? 3.14 னா 1 time 2 time தள்ளி போயிடுமா? அப்ப 314 divided by 6. 314 divided by 6 பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா வரும் நமக்கு வேல்யூ? 52.38% அப்படின்னு கிடைக்கும். 52.38%. இப்போ முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். அது என்னது அப்படின்னா we have found out the packing efficiency. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? packing efficiency of simple cubic வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is 52.38%. அப்போ ஒரு யூனிட் செல்குள்ள ஸ்பியர்ஸ் எல்லாமே 52% எஃபிஷியண்டா பேக் ஆகி இருக்கு. ஓகே, அப்போ மேம் void space அப்ப எவ்வளவு இருக்கும்? void spaceனா என்ன தெரியுமா? empty space அப்படின்னு அர்த்தம். void space அப்படின்னா empty space வந்து அப்ப எவ்வளவு இருக்கும்? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 100 minus 52.38% இருக்கும். 100ல 52.38% போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்க போகுது? யாராச்சும் கவனிக்கிறீங்களா? எனக்கு என்னமோ யாருமே கவனிக்காத மாதிரியே இருக்கே. Are you not listening the class? 19th அன்னைக்கு +1 ரிசல்ட் வரும். ஓகே, என்னப்பா வரும்? 47.62. வெரி குட், வெரி குட். 47.62%. ஓகேவா? சம. இப்போ packing efficiency of simple cubic நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு புக் பேக் வெர்ஷன்ல இருக்குடா. புக் பேக் வெர்ஷன்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இது ஒன்னு ஒவ்வொரு क्वेश्चनா கேட்கலாம். ஓகே, packing efficiency of BCC body centered cubic cell உடைய packing efficiency வந்து என்னது? body centered cubic cell உடைய packing efficiency என்னது? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா BCC உடைய ரேடியஸ் வந்து என்னது அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறேன்? கண்டுபிடிச்சுக்க போறேன். ஓகே, சோ இப்போ இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? how will you find the radius? சோ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் வரையணுமா மேம்? கண்டிப்பா வரையணும். நல்லபடியா கரெக்ட்டா இந்த டயகிராமா எக்ஸாக்ட்டா பார்த்து வெச்சுக்கோங்க. ஓகே, டன். இந்த டயகிராமை நீங்க கரெக்ட்டா வரைஞ்சி இருக்கணும். ஓகே, do you understand? ஓகேடா. சோ நமக்கு வந்து என்ன இருக்கு? BCC ல what is the radius அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். யா, சோ இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எனக்கு ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்? எவ்ரி கார்னர்ஸ்ல இருக்கும். கார்னர்ஸ்ல மட்டும் இல்லாம சென்டர்லயும் நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா ஆட்டம் வந்து இருக்கும். கார்னர்ல மட்டும் இல்லாம சென்டர்லயும் நமக்கு ஆட்டம் வந்து இருக்க போகுது. அப்போ இதோ பார்த்தனா இங்க பாரு, கார்னர்ல ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும், எல்லா கார்னர்ஸ்லயும் ஆட்டம் இருக்கும். கரெக்ட்டா? அது மட்டும் இல்லாம சென்டர்லயும் நமக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா வரைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து நமக்கு மெஸ்ஸி ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போறேன். ஈஸியா எக்ஸாம்ல கேக்குறப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா you just connect it here. இது புக் பேக் क्वेश्चन டா, நல்லா கவனிங்க. இது புக் பேக் क्वेश्चन டெஃபினட்டா வரும். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்? I have drawn a என்னமோ தப்பாகுது, இங்க என்னமோ மிஸ்டேக்கா இருக்கே, வரையறதுல ஏதோ தப்பாகுது. வெயிட் a minute.
இல்லை இதை வரைஞ்சிட்டு அதை வரைஞ்சா ஈஸியாக இருக்குமா? கியூப் தான் ஃபஸ்ட்டு. எல்லாருமே தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து காப்பி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, திஸ் ஃபைன், திஸ் ஃபைன். ஓகே, ஸோ நீ இங்கே பாரு, நீ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் நீ ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ தட் உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டை மட்டும் வேறு வேறு கலர், ஒன்று பெனில் வரைஞ்சா ஒன்று பென்சிலில் வரைஞ்சிக்கோ. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிளை போட்டுருங்க, இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிளை போட்டுருங்க. சரியா? நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நவ் இப்போ எனக்கு சொல்லுங்கடா, இதுதான் நம்மளுடைய எட்ஜ் லென்த் இல்லையா? நம்மளுடைய எட்ஜ் லென்த், இதுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? இதுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் எட்ஜ் லென்த் எல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். how we will represent all the edge length a அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் எட்ஜுடைய லென்த், அதை வந்து நம்ம a அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ நல்லா இங்கே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த லைனை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி சென்டரில் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா அந்த கியூப் இருக்க போகுது, சாரி அந்த ஸ்பியர் வந்து இருக்க போகுது. அந்த ஸ்பியரை டோட்டலாக கவர் பண்ண மாதிரி தான் இந்த லைன் வருது. கரெக்டா? இந்த லைன் வந்து வருது. ஸோ இதோடைய வேல்யூ வந்து 2r. இதோடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 2r. புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ரேடியஸ் வரப்போகுது, இங்கே ஒரு ரேடியஸ் வரப்போகுது. ஸோ ரெண்டு ஸ்பியருக்கு இங்கே ஆட் பண்ணுறப்போ யூ வில் கெட் இட் ஆஸ் 2r. இப்போ இந்த லென்த் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த லென்த் எல்லாமே எட்ஜ் லென்த் ஏ தான். இந்த லென்த் எவ்வளோ? இந்த லென்த் எட்ஜ் லென்த் ஏ தான். இந்த லென்த் என்னது அப்படின்னா எட்ஜ் லென்த் ஏ தான். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய ரேடியஸை நம்ம வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ரேடியஸ் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ எல்லாருமே என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், நீ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டனா காலி ஆயிடும். ஓகே, ஸோ இது பார், இங்க வந்து நமக்கு சென்டர்ல ஒரு ஸ்பியர் இருக்க போகுது. அப்புறமா இந்த கார்னர்ல நமக்கு வந்து டெஃபினெட்லி there is going to be an atom. இந்த கார்னர்ல டெஃபினெட்லி அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் இருக்க போகுது. அண்ட் இங்கே வந்து நமக்கு இந்த பாடி சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பியரும் வந்து நமக்கு இருக்க போகுது. கரெக்டா? அந்த ஒரு ஸ்பியரும் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ பித்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல நான் வந்து மார்க் பண்ணிக்க போறேன், இதை வந்து ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்து வந்து இந்த கார்னரை வந்து பி அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகே, இந்த கார்னரை சி அப்படின்னு எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறமா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த கார்னர் வந்து டி அப்படின்னு எடுத்துக்க போறேன். அண்ட் தென் மேல இருக்கிறத வந்து நம்ம ஜி அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகே, புரிஞ்சுதா? டி இ எஃப் ஜி அந்த மாதிரி நம்ம வந்து என்ஜி ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ நீ இதுல வந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும்தான் எடுத்துக்க போற, which is we are considering the triangle. மற்றது எல்லாமே கூட உங்களுக்கு வேண்டாம், மற்றது எதுவுமே வேண்டாம். சரியா? just consider the triangle A G D. ஓகே, இந்த A சாரி இது வந்து C ன்னு எடுத்துட்டு இருக்காங்க. புக்ல எப்படி எடுத்துட்டு இருக்காங்களோ நான் அதே எடுத்துக்கிறேன்டா. இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா C அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. So they have taken it as A C G. So triangle A C G ல வந்து பாருங்க இந்த AG ஸ்கொயர் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்ப AG ஸ்கொயர் which is equal to AC ஸ்கொயர் plus CG ஸ்கொயர். கரெக்டா? கரெக்டா? புரிஞ்சுதா? ஆப்போசிட் plus adjacent ஸ்கொயர் தான் ஹைப்போடென்யூஸ் உடைய ஸ்கொயர். கரெக்டா? So AG ஸ்கொயர் இதுதானே AG ஸ்கொயர் which is equal to AC ஸ்கொயர் plus AC CG ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு சைடுமே நான் வந்து ரூட் எடுத்துக்கிறேன். இந்த சைடு நான் ரூட் எடுத்தேன்னா AG வந்து AG ஸ்கொயர் வெறும் AG ஆயிடும்.
okay, which is equal to AC இங்கே ரூட் வந்துருமா அப்ப AC ஸ்கொயர் பிளஸ் CG ஸ்கொயர் ரெண்டு சைடு நான் ரூட் எடுத்துக்கிறேன் இந்த சைடுல ஸ்கொயரை ரூட் எடுக்கிறப்போ ஸ்கொயர் வந்து எனக்கு கேன்சல் ஆயிடுது ஓகே நேரா இப்ப வாங்க இந்த AC உடைய வேல்யூ வந்து என்னது what is the value of AC and what is the value of CG CG வேல்யூ நமக்கு தெரியும் அது வந்து என்னது A தான் A ஸ்கொயர் இப்ப இந்த AC உடைய வேல்யூ வந்து என்னது எனக்கு தெரியாது அப்போ அந்த AC உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் because we don't know the value of AC அப்போதான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த AC-யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கணும் இந்த AC-யை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க I have to find the value of AC கரெக்டா AC இல்ல சாரி AC நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்போ I have to consider இந்த AC வந்து எனக்கு ஹைபோட்டென்யூஸா வர மாதிரி நான் என்ன பண்ணணும் ஒரு ட்ரையாங்கிளை நான் வந்து எடுத்துக்கணும் சரியா இப்போதான் நம்ம மற்றதெல்லாம் மார்க் பண்ணோம்ல அதோட வேலைலாம் வந்து வருது which is B and then C okay so இப்போ AB square plus BC square AB square plus BC square நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா இந்த AC square வருது which is அப்போ நம்ம டயக்ராம்லயே AC இப்படி இருந்திருக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா நானே ரொம்ப ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இந்த டயக்ராம் வந்து இல்ல நான் வந்து இப்படியே வரையணும் wait a minute now AC ஒரே நிமிஷம் A, B and then C yeah this is G இதை பார்த்தா ஒரு கியூப் மாதிரியா இருக்கு ஆக்சுவலி the real structure வந்து புக்கில் வந்து இப்படி தான் இருக்கு பட் யா எக்ஸாக்ட்லி ஹவு டு ட்ரா த கியூப் அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு வெயிட் பண்ணுங்க we have to draw that exactly I'm just figuring it out ஈஸியாக வரையறதுக்கு நான் ஒரு வழி பார்க்குறேன் அவ்வளோதான் ஓகே எனக்கு கரெக்டாக அது வந்து இதில் வரலை see this is how it is ஆனா வந்து நமக்கு அந்த இது வந்து கரெக்டா வரணும் சரியா ஒரே ஒரு நிமிஷம்டா இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கன்சிடர் பண்றோம் okay so let me take the picture itself 1 minute I'll just take the picture itself directly so that உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஒரே நிமிஷம் I'll just show the picture to you
just a minute, 1 minute. Sorry for the delay da. Yeah. இல்ல அந்த டயக்ராம் வரையவே வர மாட்டேங்குது. யா ஸோ இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரமாக ஆட்டம் காட்டிட்டு இருந்த ஒரு டயக்ராமாக வந்து இருந்துச்சு. சரியா? ஓகேடா. ஸோ இப்போ வாங்க இதை பார்த்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வரையலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த கியூபை நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும். ஏன்டா இப்படி 3 டைமென்ஷன்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துறீங்க? இப்படி தான் மேம் நானும் வரைகிறேன், ஆனால் வந்து எக்ஸாக்டாக வர மாட்டேங்குது மேம். யாராச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து ஏஜி கரெக்டா, இது வந்து ஏசி கரெக்டா, ஏசி. இப்போ இதுதான் வந்து நமக்கு சி, இதுதான் வந்து ஏ, இதுதான் வந்து நம்மளோட பி, இதுதான் வந்து நம்மளோட ஜி, இதுதான் வந்து இ, இது வந்து எஃப், இது வந்து ஹெச். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, அவ்வளோதான்டா முடிஞ்சது. ஓகே, ஸோ நவ் வரைஞ்சிட்டிங்களா? எனக்கு வந்து ரொம்ப கடினமாக உள்ளது. ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம அகைன் அதை திருப்பி வரையலாம் பார், ஈஸியாக இருக்கும் பார். ஸோ வி ஹாவ் ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பயும் இப்போ நம்ம கியூப் வரைகிற மாதிரியே தான் இன்னொரு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சரியா? இப்போது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரையாங்கிள் இப்போ வந்து எது தெரியுமா? இந்த கார்னர் அண்ட் தென் இந்த கார்னர். நம்ம போன வாட்டி இதில் கனெக்ட் பண்ணிட்டோம், தப்பு. ஓகே, அண்ட் தென் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கணும். எக்ஸாக்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்கன்னா இது நம்ம கரெக்டாக வந்து அந்த 90 டிகிரி நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா வரப்போகுது. பென்சின் ரிங் வச்சு ட்ரை அப்படி தான் இருக்குது, இதை பார்த்தா வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இதில் இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. அது எந்த ட்ரையாங்கிள்னா இந்த ட்ரையாங்கிள். நல்லா கவனிங்க, அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா? there are 2 triangles here. ஓகே, எல்லாருமே இப்போ என் கூட சேர்ந்து வரைங்க பார்க்கலாம். 2 ட்ரையாங்கிள் இதில் நமக்கு வந்து இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, we are going to draw. இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வரைஞ்சிடலாம். இவ்வளோ நேரமாக நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ யா, ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூ ஆல் கேன் ட்ரா அ கியூப். ஒரு கியூப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ அதில் நம்ம அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரைய போகிறோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து திஸ் ஒன். ஓகே, அப்புறமா இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக வரைகிறப்போ தோ சி டில்ட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா? ஓகே மேம், புரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் எது அப்படின்னா இதுதான் இன்னொரு ட்ரையாங்கிள். அந்த ஏசி வேல்யூ அப்படியே இருக்கும், இந்த 2 வேல்யூவும் இருக்கும். சரியா? திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரா. ஓகேவா? புரிஞ்சுதா? 12th பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்டா பார்க்கணும்? சோமேஷ் வாங்க வாங்க. 12th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் வரணும்? ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் தேவைப்படாது. ஓகேவா? என்னது மேம்? பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி குட்டா சொல்லுங்க மேம். மூட்டைப்பூச்சியாக மாறிட்டேன்னு சொன்னீங்கன்னா போயிடுவேன். அப்படியா? சரி சரி, இல்லை இல்லை, பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. சி நேஹா மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸும் முடித்து ரிசர்ச் லைனில் போகிறது. நீங்கள் படித்து முடித்த உடனே எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோர்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ரிசர்ச் லைன் போகிறது. நீ படித்து முடிக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசர்ச் லேப்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் அப்படி போகலாம். ஓகேவாடா? ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம அந்த 2 ட்ரையாங்கிளை வந்து வரைஞ்சிட்டோம். நவ் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேர் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க, ஏ
பி சி அதுக்கப்புறமா டி ஏபிசிடி. அந்த பாட்டம் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிடுனா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிடுங்க. ரோஷினி வாங்க வாங்க, என்னாச்சு? எல்லாரும் முடிச்சவங்களாம் வந்திருக்காங்க. சரியா, வாங்க வாங்கப்பா. ஸோ ஏபிசிடி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிக்கு அப்புறம் மேலே வந்துருங்க இஎஃப்ஜிஹெச். எப்படி இந்த இடத்துல ஏபிசிடி எழுதிருங்க, அதே மாதிரி இஎஃப்ஜிஹெச். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம நேம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போதான் இந்த டயக்ராம் எல்லாருக்கும் கிளியர், ரைட்? யாருக்கெல்லாம் கிளியர்? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். டயக்ராம் எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? நீண்ட போராட்டத்தின் பின் வரைஞ்ச ஒரு டயக்ராம் இது. நான் முன்னாடியே வரைஞ்சே போட்டு வந்திருக்கணும், பரவாயில்ல. நீண்ட போராட்டத்தின் பின் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டோம். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க போறேன். ஐ எம் கோயிங் டு டேக் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை மட்டும் பாருங்க. பித்தாகரஸ் தியரம் படி AC ஸ்கொயர் will be equal to AB ஸ்கொயர் plus BC ஸ்கொயர். கரெக்டா? AB ஸ்கொயர் plus BC ஸ்கொயர். இப்போ நான் ஸ்கொயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரூட் போடுறேன் அப்படின்னா இந்த சைட்ல ஸ்கொயரும் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா AB plus BC அப்படின்னு வரப்போகுது. AB plus BC அப்படின்னு நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி? ஏபி அப்படிங்கிறது எட்ஜ் தானடா. எட்ஜ்னா அது வேல்யூ வந்து ஏ தான். கரெக்டா? அப்போ ஏபியோட வேல்யூ வந்து ஏ தான் இருக்க போகுது. அதே மாதிரி பிசி பாரு, பிசியும் எட்ஜ் தானே. எட்ஜுடைய வேல்யூ என்னது? எட்ஜ் லென்த் வந்து என்னது? ஏ தான். கரெக்டா? அப்போ அதுவும் வந்து ஏ தான். அப்போ சாரி, இங்கே ஸ்கொயர் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்து என்னது அப்படின்னா 2a ஸ்கொயர். 2a ஸ்கொயர். ஓகே, இப்போ அந்த a ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா √2a அப்படின்னு கிடைக்க போகுது AC. அப்ப இங்க இருக்கிற இந்த AC உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா, நான் அங்க எழுதுற அந்த டயக்ராம்ல எழுதினா அந்த டயக்ராம் திருப்பியும் நமக்கு வந்து குழப்பமாயிடும். அஸ்வின் வந்திருக்காரு. ஆப்டிடியூட்னா என்ன? ஐ ரிமெம்பர்டா, ஐ வில் நாட் ஃபர்கெட் எனி ஒன் ஆஃப் யூ. ஓகே, பேசிக்ஸ் கிளாஸ் வாங்கப்பா. ஸோ வாங்க பார்த்தீங்க அப்படின்னா √2a. ஆமாம்மா, √2a கரெக்ட் தான். ஆப்டிடியூட் அப்படிங்கிறது நீங்கள் நெட்லேயே போடுங்க. நிறைய ஆப்டிடியூடுக்கு தமிழ்லேயே சொல்லி தருவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து படிக்கிறவங்களாம் லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஏபிசிடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 லெட்டர் விட்டு விட்டு அடுத்தடுத்து இருக்கும். அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். சரியா? நீங்கள் போய் நிறையா சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸி தான். ஓகே, யா. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர். கரெக்டா? ஏசியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஏசியை நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம்? பிகாஸ் நான் திருப்பியும் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கவனிங்க, நம்ம இதை ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து அடுத்த ரேடியஸை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஏசிஜியை எடுத்துக்க போகிறேன். ட்ரையாங்கிள் ஏசிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா AG ஸ்கொயர் which is equal to AC ஸ்கொயர் plus CG ஸ்கொயர். கரெக்டா? ஓகே, இப்போ நான் ரூட் எடுத்துக்கிறேன். AG which is equal to root of AC ஸ்கொயர் plus CG ஸ்கொயர். போன இதில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். AC ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ACயோட வேல்யூ என்னது? √2a. அப்போ √2a the whole ஸ்கொயர் plus CG ஸ்கொயர். CG அப்படிங்கிறது வந்து எட்ஜ் லென்த் தான். அப்போ A ஸ்கொயர். கரெக்டா? which is equal to √2 into √2 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா a. கண்டிப்பா நான் ரிப்பீட் பண்ணுவேன்டா. யா, √2 into √2 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வரும். ஸோ 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். கரெக்டா? 2a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு? 3a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 3a ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 3a ஸ்கொயர் ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ √3a அப்படின்னு கிடைக்க போகுது. √3a அதுதான் நம்ம AG உடைய வேல்யூ. √3a தான் நம்மளுடைய AG உடைய வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இப்போ ஏக்கும் இந்த √3a அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த AG அப்படிங்கிறது வந்து என்னது? நல்லா கவனிங்க. இந்த AGல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கார்னர்ல எனக்கு 2 ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. நல்லா கவனிங்க. கார்னர்ல எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்க போகுது லைக் திஸ். அதுக்கப்புறமா இந்த கார்னர்ல ஒரு ஆட்டம் வந்து எனக்கு இருக்க போகுது. கரெக்டா? அப்புறமா இந்த பாடியுடைய சென்டர்ல எனக்கு ஒரு ஆட்டம் வந்து இருக்க போகுது.
புரிஞ்சுதா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய ஏஜி. ஏஜியை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வரைஞ்சு காட்டியிருக்கேன். ஏஜியை மட்டும் தனியாக வரைஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஏஜியில் கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரேடியஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆர் ரேடியஸ். கரெக்டா? ரேடியஸ் மட்டும் தான். ஆனால் சென்டரில் இருக்கிற ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2r வருதா? 2r டயாமீட்டர் ஃபுல்லாக தான் கவர் ஆகுது. அப்போ r + 2r + r வந்து என்னது அப்படின்னா இந்த ஏஜி வந்து 4r அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டா? இந்த ஏஜி வந்து நமக்கு 4r அப்படின்னு கிடைக்குது. அப்போ 4r which is equal to √3a. 4r which is equal to √3a. இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? அப்போ r உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா √3/4 into a. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மள ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னா ரேடியஸ் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, ஆமா கண்டிப்பா இதுல புக்கின்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுலாம் நான் தனியாவே ஒரு லைவ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதெல்லாம் எக்ஸாம் கிட்ட வரப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன் டீட்டெயிலா படிக்கிறது தான் நல்லது. சரியா? ஓகே, நம்ம இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can find the packing efficiency. ஓகே, ஸோ வாங்கப்பா கண்டுபிடிக்கலாம். என்னது கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா packing efficiency of BCC, body centered cubic cell உடைய packing efficiency தான் பார்க்க போறோம். So number of atoms in unit cell. என்னப்பா ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எழுத வேணாம். number of atoms in, ஓகே அதுல எழுதிருக்கேனா? number of atoms into volume of sphere in unit cell divided by volume of cube. கரெக்ட்டா? volume of cube into 100. Number of atoms in BCC எவ்வளோப்பா? What is the number of atoms in BCC? Already கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? BCC க்கு number of atoms எப்படி கண்டுபிடிப்பீங்க? Which is equal to 4. 4 தப்பு, 4 கிடையாது, 2 தான் வரும். BCC க்கு number of atoms வந்து 2 into volume of the sphere. Volume of the sphere வந்து என்னப்பா வரும் நமக்கு? R இருக்கு. 4/3 pi r cube. அதானே ஃபார்முலா? ஓகே, 4/3 pi r cube divided by volume of the cube. Volume of the cube வந்து என்னது? a cube into 100. ஓகே, 2 into 4/3 pi r cube உடைய வேல்யூ வந்து என்னது? r cube உடைய வேல்யூ வந்து √3/4a. ஓகே, அப்போ வந்து பாருங்க √3 divided by 4a the whole cube into 100. சரியா? ஓகேவா? divided by a cube. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. யா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி சால்வ் பண்ண போறோம் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க தயவு செய்து. சரியா? ஓகே, ஸோ 2 into இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 4 into 3.14 அந்த பையோட வேல்யூ into √3 cube. √3 into √3 into √3 வருமா? அப்போ √3 into √3 3 ஆயிடும். 3 into √3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, divided by 4a cube divided by 4 into 4 into 4 into a cube. கரெக்டா? இங்கே இன்னொரு ஒரு a cube இருக்கு. சரியா? ஆல்ரெடி அங்கே வந்து நமக்கு 3 இருக்கு. டிவைடட் பை 3 வேற இருக்கு, ஒரு 3 இருக்கு into 100. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். சரியா? எதெல்லாம் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஓகே, ஸோ ரிமைனிங் வேல்யூ நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3.14 into √3 உடைய வேல்யூ 1.732. ஓகே, டிவைடட் பை 4 2s are 8 இருக்கும் into a cube. இந்த a cube தானே நம்ம அப்படி மாத்திட்டோம். சாரி, அப்போ இது தேவையில்லை நமக்கு. ஓகே, இந்த a cube தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா divided by volume of the cube நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். இது மேலே தானே இருக்கும்.
ஆமா டிவைடட் பை a இங்க பாரு தப்பா பண்ணிட்டோம் இங்க பாரு √3/4 a தானே √3/4 a இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் a வந்து டினாமினேட்டர்ல போட்டுட்டோம் a டினாமினேட்டர் கிடையாது a வந்து நியூமரேட்டர்ல இருக்க போகுது அப்போ இங்கேயும் வந்து நமக்கு a வந்து டினாமினேட்டர்ல இருக்க போறது கிடையாது a வந்து நியூமரேட்டர்ல இருக்க போகுது அப்போ இங்க என்ன பண்ணலாம் aயும் aயுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் aயும் aயுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் so 3.14 into 1.732 divided by 8 இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்றப்போ we get 68%. We get 68%. So now we know what is the packing efficiency. Packing efficiency வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து 68%. அப்போ void space வந்து என்னவா இருக்கும் அப்போ void space வந்து என்னவா இருக்கும் 100ல 68 போயிடுச்சு அப்படின்னா we get what 100ல 68 போயிடுச்சு அப்படின்னா we get 32%. Okay, we get 32%. So இதுதான் BCC கான void space and then packing efficiency. Void space and then packing efficiency. Okay, so இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா FCC க்கு calculate பண்ண போறோம் இது வரைக்கும் மேம் BCC FCC simple cubic-ல எதையெல்லாம் வந்து நமக்கு क्वेश्चனா வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா எதெல்லாம் வந்து क्वेश्चனா கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த BCC வந்து ஒரு book back question. Okay, BCC உடைய இது கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a book back question. Okay, so வந்து அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே வேண்டாம். You can expect in exams also. நீங்க என்ன பண்ணலாம் அதை வந்து எக்ஸாம்லயும் நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே சூப்பர் சம அடுத்து போலாமா FCC போலாமா ஓகே எல்லாருக்கும் கிளியரா இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா மேம் கஷ்டமா இருக்கு மேம் are you clear are you all clear FCC கண்டுபிடிச்சிடலாமா ஓகேடா சூப்பர் டன் ஸோ இப்போ FCCலையும் நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரைஞ்சுக்கணும் எல்லாருமே கரெக்டாக இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க உங்கள் புக்கில் இருக்குன்னா இட்ஸ் ஃபைன் புக்கில் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதையாவது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா தோப்பர் அது என்ன ட்ரையாங்கிள் யூ ஜஸ்ட் கனெக்ட் திஸ் இது இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க சரியா ஸோ இப்போ எவ்ரிபடி லிசன் ஃபோக்கஸ்லி ஓகே ஸோ இப்போ என்னுடைய இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஏ இது வந்து பி அண்ட் இது வந்து சி ஓகே ஸோ இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏபிசி யூ ஆர் கன்சிடரிங் த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படி கன்சிடர் பண்ணுறப்போ ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் கரெக்டாக ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அண்ட் நான் எல்லாத்தையுமே ரூட் எடுக்கிறேன் ரூட் எடுத்தா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எனக்கு அந்த சைடு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் கரெக்டா ஓகே மீண்டும் மீண்டும் ட்ரையாங்கிளா ஆமாம் ஆமாம் வாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஏசி உடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியுமா டு வி நோ த வேல்யூ ஆஃப் ஏசி வி டோன்ட் நோ ஆனால் ஏபி உடைய வேல்யூவும் ஏ அப்படின்னு தெரியும் பிசி உடைய வேல்யூவும் ஏ அப்படின்னு தெரியும் பிகாஸ் தே ஆர் எட்ஜ் சென்டர் அவ்வளோதான் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்னப்பா 2a ஸ்கொயர் அப்போ தான் இதை ரூட் விட்டு வெளில எடுக்கணும் அப்படின்னா √2a அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஏசி உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா √2a இப்போ இந்த ஏசி எடுத்துக்கோ பிசிசி மாதிரியே தான் இங்கே வந்து நமக்கு என்னது ஃபேஸில் ஆட்டம் இருக்க போகுது நல்லா கவனி இந்த ஃபேஸில் நமக்கு ஆட்டம் இருக்க போகுது அப்போது எப்படி பிசிசியில் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம் r + 2r + r 4r அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அதே மாதிரியே இங்கேயும் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4r இருக்க போகுது ஏசி உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் நமக்கு வந்து 4r இருக்க போகுது புரிஞ்சுதா அப்ப லிசன் 4r தான் ஏசி கரெக்டா
அப்ப 4r which is equal to root 2a. அப்ப r உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா root 2 by 4 into a வா இருக்கும். root 2 by 4 into a வா இருக்க போகுது. So we have found out the value of r. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? r உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே யா ஓகேப்பா டன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகலாம்? டைரக்டாக பேக்கிங் எஃபிஷியன்சியுடைய ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்? பேக்கிங் எஃபிஷியன்சியுடைய ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி which is equal to number of atoms in unit cell. FCC ல number of atoms என்னது? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். FCC ல number of atoms வந்து என்னது? It is equal to 4. கரெக்டா? number of atoms வந்து 4 into volume of the sphere. volume of the sphere க்கு தான் நான் r வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஃபார்முலா? 4/3 pi r cube. r ஓட வேல்யூ வந்து என்னது இங்க? root 2a divided by 4 the whole cube. Okay? into 100 divided by volume of the cube வந்து a cube. Okay? so இப்போ நம்ம cancel பண்ணலாமா? 4 into 4 into pi உடைய வேல்யூலாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க. 3.14 இதெல்லாம் 3 ஓட நீங்க cancel பண்ணிக்கலாம். root 2 into root 2 into root 2 னா 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். into a cube divided by 3 into 4 into a cube into 100. ஓகே இப்போ யாரெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடலாம். a cube கேன்சல், 4 கேன்சல், அப்புறமா இந்த 3 கூட நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 4 into 2 into root 2 இருக்க போகுது into 100. ஓகே ஸோ 4 into 2 into root 2 உடைய வேல்யூ வந்து என்னப்பா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் root 2? 1.414. கரெக்டா? எஸ் 4 கியூபா? ஆமாண்டா, அந்த 4 கியூபை மறந்துட்டோம் நம்ம. அப்ப இன்னும் 2 4 வரும் நமக்கு கீழே. கரெக்டா? 4 கியூப் இல்ல. அப்ப இந்த 4 நமக்கு திருப்பியும் கேன்சல் ஆயிடும். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ 2வை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மேலே என்ன இருக்கு? root 2 divided by 2 into 100 அப்படின்னு இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? 2வை வந்து நான் root 2 by root 2 into root 2ன்னு எழுதிக்கலாம். root 2 into root 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே அப்போ எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by root 2 into 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறப்போ you will get 74%. ஓகே உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 74% அப்படின்னு வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி வரப்போகுது. ஓகே ஸோ வாட் வில் பி த பேக்கிங் எஃபிஷியன்சி தென் ஆஃப் எஃப்சிசி? அப்போ எஃப்சிசி உடைய பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நமக்கு 74%. ஓகே அப்போ void space வந்து என்னவா இருக்கும்? அப்போ தென் வாட் வில் பி த void space? void space வந்து அப்போ நமக்கு என்னவா இருக்கும்? 100 minus 74. 100 minus 74 which is equal to 26%. which is equal to 26%. ஓகே மேம் இப்போ இதுலேருந்து வந்து நமக்கு வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன கேட்பாங்க? நல்லா கவனிங்க. நம்ம இது 3 தான் பார்த்தோம். சிம்பிள் கியூபிக், பிசிசி பார்த்தோம், எஃப்சிசி பார்த்தோம். கரெக்டா? சிம்பிள் கியூபிக்கு வாட் இஸ் த பேக்கிங் எஃபிஷியன்சி? பேக்கிங் எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோம்? 52% பார்த்தோமா? பிசிசிக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்? 68% அப்படின்னு பார்த்தோம். எஃப்சிசிக்கு 74% அப்படின்னு பார்த்தோம். இவங்களுடைய void ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்படியே 100ஆல மைனஸ் பண்ணிப்பீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், பிசிசி அண்ட் எஃப்சிசி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேடியஸ் ரேஷியோ. மேம் இப்போ இது 3தோட டெரிவேஷன்லாம் பார்த்தோம்ல, கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்ல, அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிசி நம்ம கஷ்டப்பட்டு வரைஞ்சோம்ல, அந்த பிசிசி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக அந்த ட்ரையாங்கிள் வரைகிறது இப்போ யாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரைகிறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ பாருங்க ஈஸியாக நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிளை வந்து வரைஞ்சிடும். ஓகே டன். சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ரேஷியோ.
இந்த ரேடியஸ் ரேஷியோவால ஒரு காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சரே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு அயானிக் கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பெரிய ஆனயான்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பெருசு பெருசா இருக்கு. கேட்டயான்ஸ் எல்லாம் வந்து வாய்டை வந்து ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா அப்போ இந்த ரேடியஸ் ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எக்ஸாம்பிள் தோ பார்ப்பா, நீ நல்லா கவனிங்க. I have the anions. Anionsனா என்னப்பா? நெகட்டிவ்லி சார்ஜ்டு தானே anions. நெகட்டிவ்லி சார்ஜ்டு தானே anions. ஸோ நிறைய anions வந்து இருக்கு. காப்பி பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய anions வந்து இருக்கு எனக்கு. இவங்களாம் தான் வந்து anions. A மைனஸ். இப்போ இந்த anionsக்கு நடுவில் ஒரு வாய்டு இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த எம்டி ஸ்பேஸை தான் யார் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா குட்டி கேட்டயான். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இவங்க எல்லாமே ஆனயான்ஸ், இவங்க எல்லாருமே ஆனயான்ஸ். அண்ட் அந்த ஆனயான் விட்டு வைக்கிற கேப்பில் ஆக்குபை பண்ணியிருக்கிறது தான் யாரு அப்படின்னா கேட்டயான். ஆனயான் விட்டு வச்சிருக்கிற கேப்பை ஆக்குபை பண்ணியிருக்கிறதா வந்து கேட்டயான். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த ரேடியஸ் ரேஷியோவில் உங்களுக்கு ஒரு டேப்லோ காலம் மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிடிஎஃப் நான் தரேன், மெட்டலர்ஜி பிடிஎஃப் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஒரு 10 நிமிஷத்திலே தரேன். சரியா? இப்போ இதை கவனிங்க. இப்போ இந்த ரேடியஸ் ரேஷியோக்கு வந்து they have given you a tabular column. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ரேடியஸ் ரேஷியோவை கொடுத்துருவாங்க. ரேஷியோனாலே என்னப்பா? ரேடியஸ் ஆஃப் கேட்டயான். ஓகே, டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனயான். இதுதான் ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனயான். இதோட வேல்யூ ரேஞ்சை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ, கோஆர்டினேஷன் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைனலி வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு வந்து உங்கள் புக்லேயே ஒரு டேப்லோ காலம் வந்து இருக்கும். ஸோ அந்த டேப்லோ காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனயான் இருக்கு இல்லையா, இதோடைய வேல்யூ 0.115. ஓகே, 155. இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணணுமா மேம்? ஆமா, மனப்பாடம் தான் பண்ணணும். ஓகே, 0.155லேருந்து 0.255க்குள்ள இருக்குண்ணா. ஓகே, 0.155லேருந்து 0.225க்குள்ள இருக்கு அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 3. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னடா? நெய்பரிங் ஆட்டம்ஸ். பார்த்தோம்ல, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா வந்து என்னது? நெய்பரிங் ஆட்டம்ஸ். கரெக்டா? யா. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 3ஆ இருக்கும். அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கும். ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கும். ஓகே, அண்ட் கமிங் டு த எக்ஸாம்பிள் வந்து B2O3. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஆனால் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்போவே சொல்லிட்டேன், கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் லைக் மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். நீ மெமரி தான் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த வேல்யூஸை அடுத்து பாருங்க. 0.225லேருந்து அடுத்த வேல்யூஸ் 0.225லேருந்து 0.414. சரியா? 414 அந்த ரேடியஸ் ரேஷியோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா இட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 அண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து டெட்ராஹீட்ரல். சரியா? எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைட். ஓகே, இப்போ அடுத்த பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னா 0.414லேருந்து 0.732. ஓகே, 732 அப்படி இருக்கிறப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 அண்ட் அந்த காம்பவுண்ட் வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NaCl. எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா சோடியம் குளோரைடு. ஓகே, நான் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னது பண்ணிடுறேன் ஸோ தட் நம்ம அடுத்த எக்ஸாம்பிளையும் எழுதலாம் இதில். யா. ஸோ இப்போ அடுத்த ரேஞ்ச் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 0.732ல இருந்து 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 அண்ட்
ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா cubic and cesium chloride CSCl. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு மக்கப் தான். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல நமக்கு கேட்கறதுக்கு there are high chances. ஓகே, ஸோ ரேடியஸ் ரேஷியோனா என்னப்பா? கேட்டயானிக் ரேஷியோ டிவைடட் பை ஆனியானிக் ரேஷியோ. நல்லா கவனிங்க, ரேடியஸ் ஆஃப் கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனியான் தான் ரேடியஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரேடியஸ் ரேஷியோ. இஸ் தட் கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். அதுதான் என்னது அப்படின்னா imperfections in solids. Imperfections ஓகே, இப்போ சாலிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பர்ஃபெக்ட்லி அரேஞ்ச்டா இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம்டா. ஓகே, ஸோ நீங்க இது வரைக்கும் நம்ம படிச்சதுலேயே வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அ மினிட். ஓகேவா? ஸோ யா, ஸோ இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ் அப்படிங்கிறது தான் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல செம்ம இம்பார்ட்டன்ட், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரும் அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாருமே ஃபுல் ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணலாமா? ஓகேடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் டிஃபெக்ட். லைன் டிஃபெக்ட். ஓகே, தேர்ட் வந்து இன்டர்ஸ்டீஷியல். இன்டர்ஸ்டீஷியல் டிஃபெக்ட். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் டிஃபெக்ட். வால்யூம் டிஃபெக்ட். அப்போ கிறிஸ்டல்ஸே வந்து பர்ஃபெக்ட்லி பேக்டா? இல்லை. பர்ஃபெக்ட்லி பேக்டா இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 3 டைப்ஸா வந்து அதுவே நமக்கு வந்து பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட். ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட். மேம் ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ ஒரு 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 கிறிஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் த ரேஷியோ ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனியான் அது வந்து மாறிடுச்சு, அதுவே மாறிடுச்சு அப்படின்னா அதான் ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆட்டமில் வந்து ஒரு மாலிக்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% கேட்டயான் இருக்கு, 50% ஆனியான் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுலேருந்து நான் ஒரு கேட்டயான் ஒரு ஆனியான் ரிமூவ் பண்ணிட்டா அப்பயும் அதே 50-50 தான் இருக்க போகுது. கரெக்டா? ஆனால் நான் ஒரு கேட்டயானை மட்டும் ரிமூவ் பண்ணா ஒரு ஆனியான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. அப்போ அது வந்து நான் ஸ்டாய்கியோமெட்ரி டிஃபெக்ட்ல வரப்போகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட். இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்பியூரிட்டியை வந்து நம்ம ஆட் பண்றோம். இம்பியூரிட்டியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஃபெக்ட் படிக்க போகிறோம். இந்த 5ல் ஒரு கொஷின் வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வரப்போகுது. ஓகே, ஸோ அது 5 டிஃபெக்ட் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக வரக்கூடிய அந்த 5 டிஃபெக்ட் வந்து என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து எழுதி போடுறேன். ஒன்று வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஒன்று வந்து என்னது ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, தேர்டு வந்து நமக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அண்ட் ஃபோர்த் இஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஃபிஃப்த் ஒன் என்னது அப்படின்னா impurity defect. Okay, so these are very very important. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 5 mark question. ஓகே, 5 mark. எப்படி அப்படின்னா இதை மட்டும் ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க, இதை மட்டும் ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க, இதை மட்டும் ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, வெரி வெரி கம்பல்சரி. சரியா? ஓகே, வாங்க
ஷார்ட் கீ டிஃபெக்ட்னா என்ன மேம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே சொல்லித்தரேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். இப்போ கிளாஸ் இருக்குடா, கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா இன்னைக்கு இந்த லெசன் முடிஞ்சிடும், இதோட முடியுது. ஒரு ஒரு ஃப்ரெண்டு வெளில போறான், அவன் கூடவே சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து வெளில போயிடுறான். சரியா? ஓகேவா? ஒரு கேர்ள் வந்து கிளாஸ் விட்டு கெட் அவுட் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. பேசிட்டே இருந்தனால அந்த பையனையும் சேர்த்து கிளாஸ் விட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ பேரா தே கெட் அவுட். ஓகே, இப்போ அந்த கிளாஸ்ல டென்சிட்டி என்ன ஆகும்? இப்போ அந்த கிளாஸ் உடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸா இன்க்ரீஸா? அந்த கிளாஸ் உடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸா இன்க்ரீஸா? எஸ்ஸா நோவா? ஆமா, நான் இதை தனியாவே ஒரு வீடியோவா கூட போட்டிருக்கேன். ஆமா, டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? கேட்டையான், ஒருத்தர் வந்து கேட்டையான், ஒருத்தர் வந்து ஆனையான். சரியா? ஸோ ஒரு கேட்டையான் வெளில போகுது, ஆனையானும் சேர்ந்து வெளில போயிடுச்சு. அப்போ அந்த கிளாஸ் உடைய டென்சிட்டி நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கிளாஸ் உடைய டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் கீ டிஃபெக்ட்னா என்ன தெரியுமா? மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து நமக்கு மிஸ் ஆகும். மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஒரு கேட்டையான் வெளில போனால் ஒரு ஆனியான் வெளில போயிடும். ஒரு குட்டி பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? வேண்டாம்டா, முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான்டா, முடிச்சிடலாம். ஓகே, டன். ஆமா ஆமா, ஐ வில் டேக் அகெயின் ஃபார் தீமினல், கவலைப்படாதீங்க. டன். ஓகேடா, சூப்பர். ஸோ கவனியே, ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல சப்போஸ் எனக்கு 2 Na+ அயான் வெளில போச்சு அப்படின்னா அது கூடவே சேர்ந்து எனக்கு 2 Cl- வந்து வெளில போயிடும். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் தான் நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரிக். ஸ்டாய்கியோமெட்ரினா நான் என்னன்னு சொன்னேன்? ரேஷியோ ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல இமேஜின் தேர் ஆர் 50 பாய்ஸ் அண்ட் 50 கேர்ள்ஸ். ஓகே, ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்து காணும். சரியா? ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. எனக்கு ரேஷியோ எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ரேஷியோ 1:1 தான் இருக்கு. ஒரு பாய் ஒரு கேர்ள் காணும். அப்போ 49 பாய்ஸ் இருப்பாங்க, 49 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்பயும் ரேஷியோ வந்து என்னது? அதே 1:1 ரேஷியோ தான். முடிய போகுது, இன்னும் 10 நிமிஷத்துல கிளாஸே முடிய போகுது. ஸோ பிரேக் வேண்டாம். ஓகே, அப்பயும் ரேஷியோ வந்து என்னது அப்படின்னா 1:1 தான். ஓகேவா? ரேஷியோ வந்து நமக்கு மாறாது. அப்ப அதே தான் நமக்கு இங்கேயும் வந்து நடக்குது. அந்த கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து இருக்கு இல்லையா? கேட்டையான் அண்ட் ஆனியானுடைய ரேஷியோ வந்து நமக்கு மாறல. ஸோ நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. ஸ்டாய்கியோமெட்ரி வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஓகே, ஸ்டாய்கியோமெட்ரி வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. சரியா? Okay guys, super. Ionic solids in which cation and anion are of almost similar size. எங்கெல்லாம் வந்து சிமிலர் சைஸ் கேட்டையானும் ஆனியானும் ஏறத்தாழ சிமிலர் சைஸா இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ஷார்ட் கீ டிஃபெக்ட் ஷோ பண்ணும். ஓகே, இமேஜின் நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் மேம் வந்து வெளில துரத்திட்டாங்க. அப்போ you both will be having some similar characteristics இல்லையா? ரெண்டு பேருக்குமே சேம் லைக் சேம் டிஸ்லைக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? சேம் டேஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ் ஆகக்கூடிய அந்த 2 ஆட்டம்ஸ் which is cations and anions ரெண்டு பேருக்குமே வந்து நமக்கு வந்து சிமிலர் சைஸா இருக்க போறாங்க. எக்ஸாம்பிள் NaCl, Na+ and Cl-, they are of same size. பெரிய சைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகல. ஓகே, இதுக்கு டயக்ராம் வரையணுமா? டயக்ராம் கண்டிப்பா வரையணும். ஓகே, தம்பி சோமேஷ் அமைதியா போங்க. சோமேஷ் வந்து உங்க தம்பி கிடையாது, சோமேஷ் வந்து உங்க சீனியர். ஓகேவா? சீனியர் தானே? வாங்கப்பா. சாட்டிங் தானா? தூக்கிடுறேன் நான். ஒன்லி சாட்டிங் தான் பண்றவங்கலாம் நான் தூக்கிடுவேன். யாருன்னு பார்த்தா சொல்லுங்க. மூட்டைப்பூச்சி யாராச்சும் கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்னா சொல்லுங்க, நான் தூக்கிடுறேன். படிக்கிற பசங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கரெக்டா? கிளாஸ் பாஸ்ல இருக்கான், சைலண்ட்ல போட்டு இவங்க கதை அடிக்க வேண்டியது. இங்க படிக்கிறவன் படிப்பான், அவ்வளவுதான். படிக்கிறவன் படிப்பான். அடிப்பட்டவங்களுக்கு தெரியும் மார்க் வாங்குறாங்க, வருவோமா வராதா அப்படின்னு. உன்னெல்லாம் மறக்க முடியுமா தீப்ஸ்? மறந்து போங்க. இருங்க, என்ன இப்ப
இப்படித்தானோ இரு டைம் அவுட் போட்டு விட்டுறேன். 24 ஹவர்ஸ்க்கு நம்ம சேனல் பக்கம் வர முடியாது. ஓகே வாங்க. அப்பா வாங்க. இப்போ இதுக்கு டயக்ராம் கண்டிப்பாக வந்து வரையணும். ஆனால் அந்த டயக்ராம் வந்து இல்லை, நீங்கள் ரொம்ப இது பண்ணிலாம் வந்து வரைய வேண்டாம் சரியா. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வரைஞ்சிட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, Cl குளோரின் ஆட்டம் வந்து பெருசாக இருக்கும், ஏன்னா அது வந்து ஆனியான்ல. குளோரின் வந்து பெருசாக இருக்கும், Na வந்து சின்னதாக இருக்கும், Na ப்ளஸ். Cl மைனஸ் Na ப்ளஸ், Cl மைனஸ் Na ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக 2 ரோ வரைஞ்சிக்கோ போரும். 2 ரோ வரைஞ்சிக்கோ. என்ன ஆகுது, இங்கே எனக்கு வந்து ஒரு கேட்டையான் வந்து மிஸ் ஆகுது, இங்கே எனக்கு ஒரு ஆனியான் மிஸ் ஆகுது, இங்கே எனக்கு ஒரு கேட்டையான் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் and then anion, which is Schottky defect. எல்லாருக்கும் Schottky defect clear-ஆ? 5 மார்க்கா. 5 மார்க்குக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாரு. ஆர்ட் ஸ்டுடியோ ஐ எம் குட் ரா. வாங்கப்பா. ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் அண்ட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. ஏன்னா ஈக்குவலாக கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே மிஸ் ஆகிறதுனால நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து நமக்கு ஏறத்தாழ சிமிலர் சைஸாக தான் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. ஓகே சூப்பர். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து என்ன தெரியுமா, ஆட்டம் வந்து நமக்கு காணாலாம் போல, ஆனால் இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. இன்டர்ஸ்டீஷியல் சைட்னா நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு, வாய்டு, எம்டி ஸ்பேஸ் எல்லாம் போயிட்டு ஆக்குப்பை பண்ணிக்குது. தோப்பர் கேப்பு, வாய்டு, எம்டி ஸ்பேஸ் எல்லாம் போயிட்டு ஆக்குப்பை பண்ணிக்குது சரியா. ஸோ இப்போ தாராளமாக இதை எழுதினாலே உங்களுக்கு பப்ளிக்லையும் மார்க் தருவாங்க, கவலையே வேண்டாம் சரியா. யா ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிளாஸ்ல ரொம்ப பசிக்குது. ஓகே, இல்லைனா கிளாஸ்ல வந்து ஹோம்ஒர்க் நோட் நீங்க கொண்டு வரல, மறந்துட்டீங்க சரியா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெஞ்ச் கடியில நம்ம போய் ஒளிஞ்சுப்போம் இல்லையா. திடீர்னு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நீங்க மிஸ்ஸிங், காணோம் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நீ கிளாஸ்க்குள்ள தான் இருக்க, ஆனா பெஞ்ச் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Ag பிளஸ் ஆட்டம், இந்த கேட்டையான் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேயும் காணாலாம் போல, தோப்பார் இருக்கிற கேப்ல போயிட்டு சந்தில போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இப்போ டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் வந்து டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் சேமா? டென்சிட்டி ஆஃப் த ரெஸ்ட் ரூம் கேட்டுட்டு வெளில போயிடுவோம் மேம். டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் வந்து என்ன ஆகும், ரிமைன்ஸ் சேம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், என்ன ஆகும், டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம் இல்லையா. ஸோ வாங்கப்பா, ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு ஏன் வருது அப்படின்னா டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். அதாவது அந்த அயான் தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு, ஓகே, தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது, விச் இஸ் டிஸ்லொகேஷன். அதுதான் தன்னுடைய லொகேஷனை விட்டுட்டு. டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து, கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படிங்கிறது அதோடைய பிளேஸ் தான், அதோடைய பிளேஸ். ஓகே, அந்த அந்த அயான் இருக்க வேண்டிய இடம் தான் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ். அதை விட்டுட்டு அது என்ன பண்ணுது, இந்த இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது, டிஸ்லோகேட் ஆகி போயிடுது. the ion which is missing from the lattice point, மிஸ் ஆன அந்த அயான் வந்து occupies interstitial position. அது எதை போய் ஆக்குபை பண்ணிக்குதா, interstitial position போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. it is a 5 mark question. அடுத்து this defect is shown by ionic solids in which cation and anion வந்து நமக்கு different in sizeல இருக்கணும். இப்போ கிளாஸ்ல சம பல்கா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டால பெஞ்ச் கடியில போய் உட்காந்து ஒளிஞ்சுக்கிறது வந்து இட் நாட் பி won't easy. அது அவ்வளோ ஈஸியா நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இருக்காது இல்லையா. இதே ரொம்ப குட்டியா ஒருத்தங்க இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அடியில பெஞ்ச் கடியில போய் மறைஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். உடனே மேம் பாடி ஷேவிங் பண்றாங்கன்னு சொல்லாத, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆனியான் வந்து நமக்கு இங்கே பெருசா இருக்கு, கரெக்டா. ஆனியானால வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு இடம் பத்தாது. ஆனால் கேட்டையான் சின்னதா இருக்கு, அதனால இப்போ இந்த கேட்டையான் வந்து போயிட்டு இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியும். அப்போ ஆனியான் பெருசாவும் கேட்டையான் சின்னதாகவும், ஆனியான் பெருசாவும் கேட்டையான் சின்னதாகவும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி எலிமெண்ட்ஸால தான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் காஸ் பண்ண முடியும், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் காஸ் பண்ண முடியும். அண்ட் நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி, டென்சிட்டியில எந்த வித சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா ஆட்டம் தான் கிறிஸ்டலை விட்டு வெளியே
போலையே, ஆட்டம் தான் கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு எங்கேயுமே போலையே, அப்போ டென்சிட்டியில் எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது. எக்ஸாம்பிள் AgBr, எக்ஸாம்பிள் AgBr. ஓகேவா? சூப்பர், செம. ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து எதனால அரைஸ் ஆகுது? டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து அயான்ஸ் வந்து டிஸ்லொகேட் ஆயிடுது. அப்படி டிஸ்லொகேட் ஆன அயான் வந்து எங்கே போய் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. சரியா? இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, அப்போ ஆனையானும் கேட்டையானும் நமக்கு என்ன சைஸா இருக்கணும்? டிஃப்ரெண்ட் சைஸா இருந்தாதான். இன்டர்ஸ்டிஷியல் சைட்னா ஒன்றும் இல்லடா, கேப்டா, ஒரு கிறிஸ்டல் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ், வாய்ட் ஸ்பேஸ், கேப், இதை தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ நமக்கு டென்சிட்டி ஏதாச்சும் மாறுமா? டென்சிட்டி நமக்கு மாறாது. டென்சிட்டி நமக்கு மாறாது. ஓகே, சூப்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, so what is this metal excess defect? Metal excess defect arises due to the presence of more number of metal ions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல் ரெண்டுமே வந்து இல்ல அலிஷா, AgBr வந்து நமக்கு ஃப்ரெங்கல் மட்டும்தான் வந்து ஷோ பண்ணும். NaCl தான் ஷார்ட் கீ வந்து ஷோ பண்ணும். ஷார்ட் கீக்கு NaCl, ஃப்ரெங்கலுக்கு AgBr. இந்த ரெண்டு டிஃபெக்டும் யாருக்கு கிளியர்? அப்பதான் நம்ம மற்ற டிஃபெக்ட் போறப்போ உங்களுக்கு புரியும். இந்த ரெண்டு டிஃபெக்டும் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கல்ல? எஸ், ஓகே, பக்கா, டன், சரிடா, சம. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இப்போ மெட்டல்னா என்னடா? மெட்டல்னா என்னது? மெட்டல்னாலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா மேம்? பார்ட் 1 பார்ட் 2 டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுங்க மேம் ப்ளீஸ். கண்டிப்பாக ஐ ஆட் இட். எல்லாத்தையுமே நான் ஒரு பக்காவான ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் நான் போடணும் பிளான் பண்ணிருக்கேன். பண்ணிடலாம். சரியா? ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் யூ கைஸ் டெல்? ப்ராப்ளம்ஸ்லாம் மேம் இந்த சாப்டர் முடிச்சோட இந்த சாப்டரோட ப்ராப்ளம்ஸும் கையோட முடிச்சிடலாம் மேம் அப்படிங்கிறீங்களா, இல்லைனா அப்புறமா பார்த்துக்கலாம் மேம் அப்படிங்கிறீங்களா? யூ ஆல் லெட் மீ நோ. சரியா? ஓகேடா. ஸோ வாங்கப்பா. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு presence ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இப்போ மெட்டல் அயான்ஸ் அப்படின்னா வந்து என்னது? மெட்டல் அயான்ஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ் அயான்ஸ். கரெக்டா? எங்கெல்லாம் எனக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் அதிகமாக இருக்கோ, when you compare with negative ions, positive ions எனக்கு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ நெகட்டிவ் அயான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே மேம், இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டை யார் மேம் ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா NaCl, KClலாம் இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டை வந்து ஷோ பண்ணும். NaCl, KClலாம் இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டை வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல எஃப் சென்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், இதை நீ தனியா படிச்சா இல்ல உனக்கு குழம்பும். இல்ல மேம், தனியா படிச்சிருந்தா இது எனக்கு சத்தியமா செம கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும். இப்போ எனக்கு செம கிளியர் அப்படின்னு நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. பாரு, நான் இப்போ உங்களுக்கு எஃப் சென்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி தர போறேன். இது வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல. ஓகே, முக்கியம் கைஸ் அப்படி. ஆமா, சோமேஷ் சொல்றாரு, ரொம்ப முக்கியம் இது. நல்லா கவனிங்க, செம ஃபோக்கஸ்டா கவனிங்க. ஓகே, ரெண்டு லேயர் வந்து போகும். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து Cl மைனஸ் அயான். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே Cl மைனஸ் அயான். அண்ட் எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Na பிளஸ் அயான். இது வந்து என்ன கிறிஸ்டல் அப்படின்னா NaCl கிறிஸ்டல்.
NaCl crystal. Okay. Okay. So இப்போ நல்லா கவனிங்க. இந்த NaCl crystal வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நம்ம வந்து I am going to heat it in presence of sodium. Sodium atmosphere ல நான் வந்து இத ஹீட் பண்றேன். Sodium atmosphere ல இவங்களை நான் என்ன பண்றேன் அப்படினா ஹீட் பண்றேன். நல்லா கவனிங்க. Sodium atmosphere ல நான் வந்து ஹீட் பண்றேன். இப்போ நல்லா கவனிச்சீங்க அப்படினா அந்த சோடியம் அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும். அயனைஸ் தான் என்னமா அப்படின்னா அயான்ஸா பிரியும். அயான்ஸா பிரியும். என்னென்ன அயான்ஸா நமக்கு வந்து பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na+ஆவும் Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியும். கரெக்டா? Na+ and 1 எலக்ட்ரான். Na வந்து நமக்கு என்னப்பா பிரியுது? யாருக்கெல்லாம் இது புரிஞ்சுது? Na+ வந்து Na+ அயானாவும் and then ஒரு எலக்ட்ரானாவும் கண்டிப்பா ஒரு எலக்ட்ரானாவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு பிரியறாங்க. இந்த கிரீன் கலர்லாம் டக்குனு காணாம போச்சு. ஓகே, எலக்ட்ரானாவும் அவங்க வந்து நமக்கு பிரியறாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. இப்போ என்ன தெரியுமா ஆகுது? இந்த அயனைஸ் ஆச்சுல, இந்த அயனைஸ் ஆச்சுல அந்த சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு வருது. கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு வருது. அயனைஸ் ஆன அந்த சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு வருது. வந்தா என்ன ஆகும்? இதோ பாருங்க, கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு மேல Na+ அயான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு மேல Na+ அயான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அதாவது வந்து சர்ஃபேஸ் மேல வந்து உட்காருது. இப்ப புதுசா அந்த கிறிஸ்டலுக்கு வந்த சோடியமை பார்த்துட்டு நம்ம கிளாஸ்ல புதுசா வந்தவங்க புதுசா ஒருத்தவங்க வந்தோடனே பழசா இருக்கவங்கள மறந்துடுவாங்களா, அந்த மாதிரி புதுசா வந்த சோடியமை பார்த்துட்டு கிறிஸ்டலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குளோரின் என்ன பண்ணுது? கிறிஸ்டலுக்குள்ள இருக்கக்கூடிய குளோரின் புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குளோரின் அதோட பிளேஸை விட்டுட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. தோப்பர் அதோட பிளேஸை இப்போ வந்து விட்டுருச்சு. ஓகேவா? இப்போ அதோட பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்டியா இருக்கும். கரெக்டா? இப்போ அதோட பிளேஸை வந்து எம்டியா இருக்கும். குளோரின் வந்து கேட்டையானா ஆனையானா? சொல்லுங்க பார்க்கலாம். குளோரின் வந்து கேட்டையானா இல்ல ஆனையானா? லெட் மீ நோ. குளோரின் வந்து கேட்டையானா இல்ல ஆனையானா? டெஃபினெட்லி குளோரின் இஸ் கோயிங் டு பி ஆனியான். ஆனியான் கிரியேட் ஆன வேக்கன்சி அப்படின்னால ஆனியான் கிரியேட் பண்ண ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால இதோடைய பேரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆனியானிக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆனியான் விட்டு சென்ற இடம் இல்லையா? இப்போ நீ பாரா Na+ம் எலக்ட்ரானும் தானே ஒன்னா வந்தாங்க. இப்போ Na+ அந்த கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வெளில வருது. சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டிஸ்க்கு வந்த உடனே குளோரின் அது கூட போயிட்டு ஜாயின் ஆயிடுச்சு. அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இதாண்டா சாக்கு, நல்ல வேளை குளோரின் போயிட்டான், இந்த கிளாஸ்ல நமக்கு ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னு போயிட்டு இந்த எலக்ட்ரான் இருந்த இடத்துல போயிட்டு இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். குளோரின் இருந்த இடத்த போயிட்டு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும்? ஆக்குபை பண்ணிக்கும். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்? எஸ், நல்லா கவனிங்க. ஒன்ஸ் மோர் நான் ஒரு வாட்டி சொல்லி தரேன், சரியா? ஸோ இப்போ சோடியம் வந்து நமக்கு சோடியம் அட்மாஸ்பியர்ல சோடியம் குளோரைடை நம்ம ஹீட் பண்றோம். அப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சோடியம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சோடியம் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது, which is அயான்ஸா பிரியுது. Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. இப்போ அந்த Na+ வந்து சும்மா இல்ல, இந்த கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு வருது. கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு இந்த Na+ வந்து வருது. புதுசா வந்த அந்த சோடியமை பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய குளோரின் அதோட பிளேஸை விட்டுட்டு அந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ அந்த குளோரின் வந்து என்ன ஆயிடுது? சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு போயிடுது. அப்போ இந்த இடம் என்ன ஆயிடும்? காலி இடம் ஆயிடும். அந்த இடத்த தான் இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அந்த இடத்த தான் இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது.
இப்போ இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுதுல அதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எஃப் சென்டர். ஓகே, ஸோ எஃப் சென்டர் எப்படி மேம் எக்ஸாம்ல போய் எப்படி மேம் எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். when NaCl crystal when நல்லா கவனிங்க NaCl crystal are heated in presence of sodium. sodium chloride in presence of sodiumல நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம். sodium chloride crystal in presence of sodiumல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம். Na plus ions are formed and deposited on the surface of the crystal. அப்ப என்ன ஆகும் அப்படினா Na வந்து நமக்கு Na வந்து Na plus ஆவும் எலக்ட்ரான் ஆவும் பிரியுது. அதுல அந்த Na plus வந்து surface of the crystal மேல வந்து deposit ஆகுது. Chloride ions diffuse to the surface from the lattice point. Chloride ion வந்து என்ன ஆகும் அப்படினா surfaceல இருந்து அதோடைய அந்த lattice pointல இருந்து surfaceக்கு diffuse ஆகி போய்டும் and combines with Na plus. நான் சொன்னேன்ல புதுசா வந்த சோடியம் கூட அது combine ஆயிடும். It will form a bond. The electron lost by the sodium vapor diffuse into the crystal. அது மூவ் ஆகிறது தான் diffuse அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுல அந்த எலக்ட்ரான் diffuse into the crystal lattice and occupy the vacancy created by chlorine. chlorine வந்து கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த vacancy என்ன பண்ணிக்கும் அப்படினா அது போய்ட்டு occupy பண்ணிக்கும். Such anionic vacancy which are occupied by unpaired electrons பேர் தான் F center. இந்த மாதிரி anion கிரியேட் பண்ணக்கூடிய vacancy vacancy-ய unpaired-ஆ இருக்கிற எலக்ட்ரான் போய் ஆக்குபை பண்ணிக்கிறது தான் unpaired-ஆ இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போய் ஆக்குபை பண்ணிக்கிறது தான் F center அப்படின்னு சொல்லுவோம். F center அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் clear right? சூப்பர். டயக்ராம் வரையணுமா? ஆமா வரையணும். ஓகே டன். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? வெரி குட். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் arises due to the presence of less number of cations and anions. நல்லா கவனிங்க, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல நம்பர் ஆஃப் cations அதிகமா இருந்துச்சு. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல நம்பர் ஆஃப் anions தான் அதிகமா இருக்க போகுது, which is less number of cations and more number of anions. புரிஞ்சுதா? less number of cations and more number of anions. This defect is observed in a crystal in which cations have variable oxidation state. எங்கெல்லாம் cations-க்கு வந்து variable oxidation state, like example நீங்க பாத்தீங்க அப்படின்னா +2 oxidation state மட்டும் தான் ஷோ பண்ணும் அப்படின்னா அது variable oxidation state கிடையாது. ஆனா +2 +3 +4 இந்த மாதிரி நிறைய oxidation state அது வந்து ஷோ பண்ணும் அப்படின்னா அதுதான் variable oxidation state. ஓகே, ஸோ எங்கெல்லாம் நமக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிளோ அங்கே எல்லாமே நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஃபெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FeO கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, some of the Fe2+ ions are missing from the crystal lattice. FeO கிறிஸ்டல்ல அயன் ஆக்சைடு கிறிஸ்டல்ல ஒரு சில Fe2+ ions வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகுது. இப்போ நல்லா கவனிடா, FeO அயான்ல நல்லா கவனிங்க, அயன் ஆக்சைடுல Fe2+ அயான் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் அயான் கம்மியாகுது, அப்போ நெகட்டிவ் அயான் அதிகமா இருக்கு. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆக போகுது. ஓகே, twice the number of Fe2+ ion in the crystal oxidized to Fe3+. இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா எனக்கு ஒரு Fe2+ வந்து மிஸ் ஆச்சுன்னு வெச்சுக்கோ, ஒரு Fe2+ மிஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த Fe அயன் வந்து நமக்கு Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். ரெண்டு Fe வந்து நமக்கு Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். அப்ப நீ நல்லா கவனியேன், இங்க ஒரு அயான் எனக்கு எக்ஸ்ட்ரா, இங்க ஒரு அயான் எக்ஸ்ட்ரா, ரெண்டு பாசிட்டிவ் அயான் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு பாசிட்டிவ் அயான் எனக்கு இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ரெண்டு பாசிட்டிவ் அயான் எனக்கு இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். Now coming to impurity defect. Impurity ions are in different valence state from the host. Vacancies are created in the crystal lattice of the host. ஒண்ணுமே இல்ல, நான் வந்து இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன். ஓகே, இம்பியூரிட்டியை ஆட் பண்றேன். இம்பியூரிட்டியை ஆட் பண்றதுனால அரைஸ் ஆகக்கூடிய டிஃபெக்ட் தான் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஓகே, ஸோ இம்பியூரிட்டியை நம்ம ஆட் பண்றதுனால நமக்கு உருவாகக்கூடிய டிஃபெக்ட் தான் வந்து
impurity defect. Okay, so கவனிங்க, if the impurity ions are different valence state from that of host, vacancies are created in crystal lattice of the host. அதாவது ஹோஸ்ட்னா எதுனா அதுல ஒரிஜினலா இருக்கக்கூடிய அயான் தான் வந்து ஹோஸ்ட். சரியா, அந்த ஹோஸ்ட் உடைய வேலன்ஸையும் வரக்கூடிய இம்பியூரிட்டி உடைய வேலன்ஸையும் டிஃபரெண்டா இருக்கு. எக்ஸாம்பிள், அடிஷன் ஆஃப் கேட்மியம் குளோரைட் டு AgCl என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ Ag எப்படிப்பா எனக்கு அயனைஸ் ஆகும், Ag எப்படி எனக்கு அயனைஸ் ஆகும், Ag பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் எனக்கு அயனைஸ் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த AgCl கிறிஸ்டல்ல நான் எதை ஆட் பண்ணிடுறேன், கேட்மியம் குளோரைடை ஆட் பண்ணிடுறேன், CdCl2 ஆட் பண்ணிடுறேன். இந்த CdCl2 தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய இம்பியூரிட்டி. ஓகே, ஸோ இந்த CdCl2 எனக்கு எப்படி அயனைஸ் ஆக போறாங்க அப்படின்னா Cd2 பிளஸ் ஆகும் Cl2 மைனஸ் ஆகும், Cd2 பிளஸ் ஆகும் Cl2 மைனஸ் ஆகும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்க வந்து அயனைஸ் ஆக போறாங்க. இப்போ நல்லா கவனி, Ag அது பிளஸ் சார்ஜ் தான், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இம்பியூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பிளஸ் சார்ஜ். அப்போ ஒரு கேட்மியம் உள்ள வந்தா 2 Ag வெளில போகணும். கரெக்டா? ஏன்னா ஒரு கேட்மியம் உள்ள வந்தாலே 2 பிளஸ் சார்ஜ் உள்ள வருது. அப்போ 2 Ag பிளஸ் வெளில போனாதான் எனக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து மெயின்டைனே ஆகும். திஸ் வில் டிஸ்டர்ப் த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. ஸோ இப்படி நடக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. In order to maintain the same, Ag plus ion வந்து நம்ம கிறிஸ்டலை விட்டு வெளியில போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால அரைஸ் ஆகக்கூடிய டிஃபெக்ட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as the impurity defect. Okay, so yeah, I'll give you the PDF. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. யாரெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மூணுமே வந்து கவனிச்சிங்க மேம்? நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மூணுமே வந்து கவனிச்சேன் மேம். I will put the PDF link தரேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்டா இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட புக் பேக். ஃபர்ஸ்ட் சாப்டரோட புக் பேக். ஓகே, so yeah, successfully completed. ஆமா, done. so பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் நான் இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள்லாம் இல்லை, வந்துடுவேன் சீக்கிரமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு அப்லோட் யூ ஃபியூ ரெக்கார்டிங் செஷன்ஸ். அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சாப்டர் 2, சாப்டர் 6, சாப்டர் 11, சாப்டர் 2, சாப்டர் 6, சாப்டர் 11. ஓகே, இது மூணுத்துடைய புக் பேக் கொஷின் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறேன். புக் பேக் கொஷின் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸா வரும். ஓகே, சூப்பர். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சிருவேன். நீங்க அதை பார்த்து படிச்சு அதுக்கான ஹோம்ஒர்க்கும் நீங்க வந்து எல்லாமே வந்து செய்ய போறீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா டே ஒரு 2-3 நாள் லீவுடா, அவ்வளோதான்டா, சரியா? ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இதெல்லாமே ரெக்கார்டட்ல வரப்போகுது. ஸோ லைவ் வரலன்னா கவலை வேண்டாம், ரெக்கார்டிங்ல உங்களுக்கு இது எல்லாமே வரப்போகுது. ஓகேவா? சூப்பர். ஸோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. டுடேஸ் லைவ் செஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்களோ வெரி வெரி சூப்பர், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த சாப்டர் 6 ஆல்சோ. ஓகே, சூப்பர், சம. ப்ராப்ளம் உடைய ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஐ வில் ஷேர் தட் வித் யூ. ஓகே, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை. தேங்க் யூ.